வீட்ல ஆப்பம் செய்ய போறீங்கன்னா ஒரே ஒரு டைம் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சு கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த பாயாசம் செய்யறதுக்கு ஒரு சின்ன குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய தக்காளியை 4 கட் பண்ணிருக்கேன். இதை 4 தான் இந்த ரெசிபி கட் பண்ணணும், குட்டி குட்டியா கட் பண்ணக்கூடாது. இது ஓரளவுக்கு தோல் ரிமூவ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலா எல்லாமே இதுல ஊத்திட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு நான் ஒரு 1 டம்ளர் ஆட் பண்ணிருப்பேன். இப்போ 2 விசில் மட்டும் விட்டுட்டு நல்லா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான குயிக்கா நம்ம பண்ணக்கூடிய சூப்பரான ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயா வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.